கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. பரிசுத்தமுள்ள பிதாவே, ಪರಿಶುದ್ಧ ಒಳ್ಳೆಯ ತಂದೆಯೇ, நீர் எங்களுக்கு என்று வைத்திருக்கிறதை நாங்கள் காணும்படி கிருபை செய்யும். ನೀವು ನಮಗೆ ಇಟ್ಟಿರುವುದನ್ನು ನಾವು ಕಾಣುವಂತ ಕೃಪೆಯನ್ನು ದಯ ಪಾಲಿಸಿರಿ. எங்களோடு பேசும், ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಿರಿ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದ ಮೂಲಕವಾಗಿ பரிசுத்த ஆவிக்குள்ளாக ಪವಿತ್ರಾತ್ಮನೊಳಗಿಂದ நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇವೆ ಒಳ್ಳೆಯ ತಂದೆಯೇ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் புதிய வானத்தையும் புதிய பூமியையும், ದೇವರು ನೂತನ ಆಕಾಶ ಮಂಡಲವನ್ನು ನೂತನ ಭೂಮಂಡಲವನ್ನು என்ன பண்ண போறாரு? ಏನು ಮಾಡಲಿದ್ದಾನೆ? உண்டு பண்ண போகிறார். ಉಂಟು ಮಾಡಲಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. புது வானம் புது பூமி, ಹೊಸ ಆಕಾಶವು ಹೊಸ ಭೂಮಿಯು. திடீர்னு எங்கடா ஈப்ரூக்கு போயிட்டாருன்னு நினைச்சேன் நான். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கர்த்தர் உண்டாக்க போகிறார். ನೂತನ ಆಕಾಶ ಮಂಡಲವನ್ನು ನೂತನ ಭೂಮಂಡಲವನ್ನು ಉಂಟು ಮಾಡಲಿದ್ದಾನೆ. அது எப்படி செய்ய போறாருங்கிறது நிறைய பேருக்கு புரியல. அது ஒரு ரகசியமான ஒரு வார்த்தை. ಅದು ಹೇಗೆ ಮಾಡಲಿದ್ದಾನೆಂದು ಅದು ಎಲ್ಲರಿಗೂ ಅರ್ಥವಾಗುತ್ತಿಲ್ಲ. ಅದು ರಹಸ್ಯವಾದಂತ ಒಂದು ಕಾರ್ಯವು. எல்லாத்தையும் அழிக்கும் போது நாம் எங்க இருப்போம்? ಎಲ್ಲವನ್ನು ನಾಶ ಮಾಡುವಾಗ ನಾವೆಲ್ಲಿರುತ್ತೇವೆ? வானமும் பூமியும் அழிஞ்சு போகும்போது நாம் எங்க இருப்போம்? ಭೂಮಿ ಆಕಾಶಗಳು ನಾಶವಾಗುವಾಗ ನಾವೆಲ್ಲಿರುತ್ತೇವೆ? கை கட்டுக்கிறத பார்த்தா நான் நம்ப மாட்டேங்கிற மாதிரி உட்காந்துருக்கீங்க. இல்லங்க, பரலோகத்தையும் அழிக்கிறாரு பூலோகத்தையும் அழிக்கிறாரு அப்படின்னா, ಪರಲೋಕವನ್ನು ನಾಶ ಮಾಡುತ್ತೇನೆ ಭೂಲೋಕವನ್ನು ನಾಶ ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಿದರೆ, எல்லாத்தையும் புதுசு பண்றாரு அப்படின்னா ಎಲ್ಲವನ್ನು ನೂತನ ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಿದರೆ, எங்க வீட்டுக்கு ஒரு அம்மா வீடு பெருக்கி கூட்டி சுத்தம் பண்றதுக்கு வராங்க. ನಮ್ಮ ಮನೆಗೆ ಒಬ್ಬ ಆಕೆ ಮನೆಯನ್ನು ಗೂಡಿಸಿ ಎಲ್ಲವನ್ನು ಶುದ್ಧ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಬರುತ್ತಾಳೆ. ஒரு ஃப்ளோரை கிளீன் பண்ணும் போது எங்களை வந்து காலி பண்ணுவாங்க. நீங்க அங்க போயிருங்க அங்கிள், நீங்க மேல போயிருங்க அங்கிள், அந்த ரூமுக்கு போங்க அங்கிள், எங்களை ರೂಮ್ ಮಾತುವಾಂಗ. ಒಂದು ಫ್ಲೋರ್ ಅನ್ನು ಕ್ಲೀನ್ ಮಾಡಿ ಅವರನ್ನು ಮೇಲಕ್ಕೆ ಹೋಗಿರಿ, ನೀವು ಕೆಳಗೆ ಹೋಗಿರಿ ಎಂದು ಅವರು ನಮ್ಮನ್ನು ಅಲ್ಲಿಂದ ಬೇರೆ ಕಡೆಗೆ ಕಳಿಸುತ್ತಾರೆ. ஒரு நாள் வெளியே தள்ளிட்டாங்க. இல்லங்க நாங்க எல்லாம் ಕ್ಲೀನ್ பண்றோம். ನೀವು ಒಂದು ದಿನ ಆಚೆ ತಳ್ಳಿದ್ರು, ನೀವು ಆಚೆ ನಿಲ್ಲಿರಿ, ನಾವು ಅಲ್ಲಿ ರೂಮ್ ಅನ್ನು ಕ್ಲೀನ್ ಮಾಡಬೇಕು. இன்னொருத்தர் க்ளோரி என்ன பண்ணாங்க, பெஸ்டிசைட் அடிக்கிற ஆளை கூட்டிட்டு வந்தாங்க. பூச்சி மருந்து அடிச்சு ಕ್ಲೀನ್ பண்றதுக்கு. ಗ್ಲೋರಿ ಸಹೋದರಿ ಏನು ಮಾಡಿದ್ದಾರೆ, ಮನೆಗೆ ಹುಳ ಔಷಧಿಯನ್ನು ಹೊಡೆಯೋದಕ್ಕಾಗಿ ಒಬ್ಬರನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬಂದರು. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சார் இங்க இருக்குன்னா இருக்கலாம், ஆனா மைக் அடிச்சு விழுந்துருவீங்க, அதனால மாஸ்க் போட்டுக்கங்கன்னு சொன்னாங்க. ಅವರು ಇಲ್ಲಿದ್ದರೆ ಇರಬಹುದು, ನೀವು ಆದರೆ ನೀವು ಬಾಯಿಗೆ ಮಾಸ್ಕ್ ಅನ್ನು ಹಾಕಿಕೊಳ್ಳಿರಿ ಎಂದು ಹೇಳಿದರು. அப்புறம் எதுக்கடா வம்பிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், வெளியிலேயே போயிட்டேன். ಇದಕ್ಕೆ ಏಕ ಸುಮ್ಮನೆ ತೊಂದರೆ ಎಂದ್ಬಿಟ್ಟು ನಾನು ಆಚೆ ಹೋದೆನು. ஆனா வெளியில போறதுக்கு ஒரு இடம் இருக்குதுல்ல, ಆದರೆ ಆಚೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಒಂದು ಸ್ಥಳವಿದೆಯಲ್ಲ. ஹலோ கேக்குறீங்களா? ಹಲೋ ಕೇಳುತ್ತಿದ್ದೀರಾ? வானத்தையும் ಕ್ಲೀನ್ பண்ண போறாரு, பூமியையும் ಕ್ಲೀನ್ பண்ண போறாரு. ಆಕಾಶವನ್ನು ಶುದ್ಧ ಮಾಡಲಿದ್ದಾನೆ, ಭೂಮಿಯನ್ನು ಶುದ್ಧ ಮಾಡಲಿದ್ದಾನೆ, எல்லாத்தையுமே புதுசு பண்ண போறாரு, ಎಲ್ಲವನ್ನು ನೂತನಗೊಳಿಸಲಿದ್ದಾನೆ. அப்படின்னா வானமும் இருக்காது பூமியும் இருக்காது. ಹಾಗಾದ್ರೆ ಆಕಾಶವೂ ಇರುವುದಿಲ್ಲ, ಭೂಮಂಡಲವೂ ಇರುವುದಿಲ್ಲ. அப்புறம் புது வானம் வரும் புது பூமி வரும். ಅದು ನೂತನ ಆಕಾಶ ಮಂಡಲ ಬರುವುದು, ನೂತನ ಭೂಮಂಡಲವು ಬರುವುದು. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்? ಇದು ಹೇಗೆ ನಾವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ? எல்லாத்தையும் ಇಲ್ಲಾಂತ பண்ணிட்டுறாருன்னு நினைக்கிறீங்களா? ಎಲ್ಲವನ್ನು ಇಲ್ಲದಂತೆ ಮಾಡುತ್ತೇನೆ ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದೀರಾ? அப்படி இல்ல. ಆ ವಿಧವಾಗಿ ಅಲ್ಲ. எப்படி அவர் பண்றாரு? ಹೇಗೆ ಆತನು ಮಾಡುತ್ತಾನೆಂದರೆ, வசனம் 5 ವಾಕ್ಯ 5ನೇ ವಾಕ್ಯ, verse 5 5ನೇ ವಾಕ್ಯ வாசிங்க. He who was seated on the throne, He who has seated on the throne said, I am making everything new. I renew everything new. Then he said, write this down, for these words are trustworthy. These words are trustworthy and true. And truthful. जो सिंहासन पर बैठा था उसने कहा, देख मैं सब कुछ नया कर देता हूँ. फिर सब कुछ नया कर देता हूँ. फिर उसने कहा, लिख ले, क्योंकि ये वचन विश्वास के योग्य और सत्य है. आमेन. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். இவைகளை எழுது என்றார். ಸಿಂಹಾಸನದ ಮೇಲೆ ಕೂತಿದ್ದವನು, ಇಗೋ ಎಲ್ಲವನ್ನು ಹೊಸದು ಮಾಡುತ್ತೇನೆ ಅಂತನು. ಮತ್ತು ಒಬ್ಬನು ನನಗೆ, ಇದನ್ನು ಬರೆ, ಈ ಮಾತುಗಳು ನಂಬತಕ್ಕವುಗಳು ಸತ್ಯವಾದವುಗಳು ಆಗಿವೆ ಎಂದು ಹೇಳಿದನು. అప్పుడు సింహాసనాసీనుడై ఉన్నవాడు, ఇదిగో సమస్తమును నూతనమైనవిగా చేయుచున్నానని చెప్పెను. సమస్తమును నూతనమైనవిగా చేయుచున్నాను. మరియు ఈ మాటలు నమ్మకమును నిజమునై ఉన్నవి గనుక వ్రాయమని ఆయన నాతో చెప్పుచున్నాడు. హల్లెలూయా. హల్లెలూయా. என்ன சொல்றாரு தெரியுமா? ಏನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ ಗೊತ್ತುಂಟೆ? நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, ಚೆನ್ನಾಗಿ ನಾವು ಗಮನಿಟ್ಟು ನೋಡಿದರೆ,
இருக்கிறத ಇರುವುದನ್ನು நான் புதுசு பண்றேன்னு சொல்றாரு. ನಾನು ಅದನ್ನು ಹೊಸದುಗೊಳಿಸುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. ஏற்கனவே இருக்கிறத ಮುಂಚಿತವಾಗಿ ಇರುವುದನ್ನು நான் என்ன பண்றேன்? ನಾನು ಏನು ಮಾಡುತ್ತೇನೆ? அதை நான் புதுசு பண்றேன். ಅದನ್ನೇ ನಾನು ಹೊಸದು ಮಾಡುತ್ತೇನೆ. ஏற்கனவே உங்களுக்கு பாஸ்போர்ட் இருக்குது, ரேஷன் கார்டு இருக்குது, கிரெடிட் கார்டு இருக்குது, பேங்க் ಅಕೌಂಟ್ இருக்குது. ಮುಂಚಿತವಾಗಿ ನಿಮಗೆ ಪಾಸ್ಪೋರ್ಟ್ ಇದೆ, ಕ್ರೆಡಿಟ್ ಕಾರ್ಡ್ ಇದೆ, ರೇಷನ್ ಕಾರ್ಡ್ ಇದೆ, ಇದೆ. ಆದರೆ ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் வரும்போது அவங்க என்ன பண்றாங்க? ಅದರ ಸಮಯ ಮುಗಿಯುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ ಅವರದು? புது கார்டு வாங்கிட்டீங்களா? ಹೊಸ ಕಾರ್ಡನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡಿರಾ கேக்குறாங்களா இல்லையா? ಕೇಳುತ್ತಾರೆ ಇಲ್ಲವೇ? கேக்குறாங்களா? ಕೇಳುತ್ತಾರೆ இல்லையா? புது கார்டு வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம்? ಹೊಸ ಕಾರ್ಡ್ ತೆಗೆದುಕೊಂಡರೆ ಏನು ಅರ್ಥವು? கார்டு புதுசு, ಆ ಕಾರ್ಡ್ ಹೊಸದು, ஆனா உள்ள இருக்கிற பேரு, ಅದರ ಒಳಗಿರುವಂತ ಹೆಸರು, உங்க ஊரு, ನಿಮ್ಮ ಊರು, அப்பா பேரு, ತಂದೆಯ ಹೆಸರು, நீங்க எந்த தேசத்துக்காரங்க, எந்த மொழிக்காரங்க, அது ನೀವು ಯಾವ ದೇಶದವರು, ನೀವು ಯಾವ ಭಾಷೆಯವರು, ಅದು சேஞ்ச் ஆயிருச்சா? ಬದಲಾಯಿತೆ. சப் குச் நயா நயா அப்படின்னு நம்ம பாட்டு பாடுறோம். ஆனா சப் குச்னு என்ன அர்த்தம்? அது ಎಲ್ಲವೆಂದರೆ ಏನು ಅರ್ಥವು? இருக்கிறவைகளைத்தான் புதிதாக்குன்னு சொல்றாரு. ಇರುವುದನ್ನೇ ಹೊಸದು ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. என்ன இருக்குதோ, ಏನ್ ಇರುವುದೋ அதை என்ன பண்றாரு ஆண்டவர்? ಅದನ್ನೇನು ಮಾಡುತ್ತಾನೆ ದೇವರು? ರಿಫ್ರೆಶ್ பண்றாரு. ಅದನ್ನು ಹೊಸದಾಗಿ ಅದನ್ನು ರಿನಿವಲ್ ಮಾಡುವರು. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನವೀಕರಿಸುತ್ತೇನೆ, ಅದು ನವೀಕರಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. இருக்கிறதைத்தான் அவர் என்ன பண்றாரு? புதிது பண்ணுகிறார். ಇರುವುದನ್ನು ಆತನು ಹೊಸದಾಗಿ ಮಾಡುವನು. இப்ப படிச்சு பாருங்களேன். ಇವಾಗ ಓದಿ ನೋಡಿರಿ. उसने कहा, देख मैं सब कुछ नया कर देता हूँ। फिर उसने कहा, लिख ले, क्योंकि ये वचन विश्वास। அந்த half of the verse ಸಾಕು. ಓಕೆ, ಪಾದಿ ವಚನ போதும். ಹೊಸದು ಮಾಡುತ್ತೇನೆ ಅಲ್ಲಿವರೆಗೂ ಸಾಕು. He who was seated on the throne said, I am making everything new. I am making everything new. Everything new. ಓಕೆ. ಸಿಂಹಾಸನದ ಮೇಲೆ ಕೂತಿದ್ದವನು, ಇಗೋ ಎಲ್ಲವನ್ನೂ ಹೊಸದು ಮಾಡುತ್ತೇನೆ. ಎಲ್ಲವನ್ನೂ ಹೊಸದು ಮಾಡುತ್ತೇನೆ, ಎಲ್ಲವನ್ನೂ ಹೊಸದು ಮಾಡುತ್ತೇನೆ, ಎಲ್ಲವನ್ನು ಹೊಸದು ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. తెలుగు. అప్పుడు సింహాసనాసీనుడైనవాడు, ఇదిగో సమస్తమును నూతనమైనవిగా చేయుచున్నానని చెప్పెను. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். சகலத்தையும் புதிதாக்குகிறேன். சகலத்தின் என்ன அர்த்தம்? ಎಲ್ಲವನ್ನೆಂದರೆ ಏನು ಅರ್ಥವು? சரி, எவ்ரிதிங் என்ன அர்த்தம்? ಎಲ್ಲವೆಂದರೆ ಏನು ಅರ್ಥವು? இல்லாததை சொல்லுவாரா? ಇಲ್ಲದೆ ಇರುವುದನ್ನು ಹೇಳುತ್ತಾನಾ? ஏதாவது இருந்தா தானே சகலத்தையும் சொல்ல முடியும். ಏನಾದರೂ ಇದ್ದರೆ ತಾನೇ ಎಲ್ಲವನ್ನು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವು. எதுவுமே இல்லைனாக்கா, ಯಾವುದು ಇಲ್ಲವೆಂದರೆ இப்படி சொல்ல முடியுமா? ಅವಿದ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯನೇ? கவலைப்படாதீங்க சார், எல்லாம் உடைஞ்சு போச்சு, ரிப்பேர் ஆகி போச்சு, அசுத்தமா இருக்குன்னு கவலைப்படுறீங்களா? எல்லாத்தையும் நான் புஷ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்றதுக்கு பொருள்கள் இருக்கணும். ಚಿಂತೆ ಪಡಬೇಡಿ ಸರ್, ಒಡೆದೋಗಿದೆ, ಅದು ಕೆಟ್ಟೋಗಿದೆ, ಅದು ರಿಪೇರ್ ಹಾಳಾಗಿದೆ, ಇದೆಲ್ಲ ಈ ವಿಧವಾಗಿ ಹೇಳಬೇಕೆಂದರೆ ಅದು ಏನು ಇದೆ ಎಂದು ಅರ್ಥವು. ಇರುವುದನ್ನೇ ನಾನು ಹೊಸದು ಮಾಡಿ ನವೀಕರಿಸಿ ಕೊಡುತ್ತೇನೆ. ಇರುವುದನ್ನೇ ನಾನು ಹೊಸದು ಮಾಡಿ ನೂತನ ಪಡಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. இது எப்படி முடியும்? ಇದು ಹೇಗೆ ಮುಕ್ತಾಯವಾಗುವುದು? தேவனுடைய சத்தியமான வார்த்தையினால முடியும். ದೇವರ ಸತ್ಯವಾದ ವಾಕ್ಯದ ಮೂಲಕ ಇದು ಸಾಧ್ಯವು. மறுபடியும் நான் உங்களுக்கு ಇಂಟ್ರೊಡಕ್ಷನ್ தான் கொடுத்திருக்கிறேன், ಪರಿಚಯ ಮಾಡಿ ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ. ನಾನು ಮತ್ತೆ ನಿಮಗೆ ಪರಿಚಯ ಮಾಡಿಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ. ವಚನಗಳಿಗೆ கடந்து போவோம். ವಾಕ್ಯದೊಳಗೆ ನಾವು ಹೋಗೋಣ. கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தின்படியாக, ದೇವರು ತನ್ನ ವಾಗ್ದಾನದ ಪ್ರಕಾರವಾಗಿ அவர் என்ன செய்ய போகிறேன்னு சொல்றார்? ಏನಿದ್ದಾನೆ? உங்கள் சந்ததியை நான் என்ன செய்வேன்? புதிய வானத்தை போல, புதிய பூமியை போல உங்கள் சந்ததியை கொண்டு வருவேன்னு சொல்றார். ನಿಮ್ಮ ಸಂತತಿಯನ್ನು ನೂತನ ಆಕಾಶ ಮಂಡಲವಾಗಿ, ನೂತನ ಭೂಮಂಡಲವಾಗಿ ನಾನು ಕೊಂಡು ಬರುತ್ತೇನೆ ಎಂದು ಆತನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க சந்ததி புதுசாக, ஃப்ரெஷ்ஷாக, பாவம் இல்லாததாக இருக்கும்படி நான் செய்வேன். ನಿಮ್ಮ ಸಂತತಿಯು ಹೊಸದಾಗಿಯೂ ನೂತನವಾಗಿಯೂ ಅದು ಇರುವಂತೆ ನಿನ್ನ ಸಂತತಿಯನ್ನು ನಾನು ಮಾಡುವೆನು. 66வது ಚಾಪ್ಟರ್ ಯೆಶಾಯ ಪ್ರವಾದನ ಗ್ರಂಥ 66ನೇ ಅಧ್ಯಾಯ ವಚನ 22 ವಾಕ್ಯ 22, 66, 22. ನಾನು ಸೃಷ್ಟಿಸುವ ನೂತನ ಆಕಾಶ ಮಂಡಲವು, ನೂತನ ಭೂಮಂಡಲವು ನನ್ನ ಮುಂದೆ ಸ್ಥಿರವಾಗಿ ನಿಲ್ಲುವ ಪ್ರಕಾರ
ನಿಮ್ಮ ಸಂತತಿಯು ನಿಮ್ಮ ಹೆಸರು ಸ್ಥಿರವಾಗಿ ನಿಲ್ಲುವವು. As the new heavens and the new earth that I will make will endure before me, declares the Lord. Declares the Lord. So will your name and descendants your descendants endure. क्योंकि जिस प्रकार नया आकाश और नई पृथ्वी जिस प्रकार नया आकाश और नई पृथ्वी जो मैंने बनाने पर हूँ मेरे सम्मुख बनी रहेगी, उसी प्रकार तुम्हारा वंश और तुम्हारा नाम भी बना रहेगा, यहोवा की यही वाणी है. तुम्हारा नाम. हालेलुया. హల్లెలూయా. నేను సృజింపబోవు కొత్త ఆకాశము క్రొత్త భూమియు లయము కాక నా సన్నిధిని నిలుచున్నట్లు నీ సంతతియు నీ నామము నిలిచియుండును. ఇదే యెహోవా వాక్కు. సంతతియు నీ నామము. நான் படைக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆமென். ஜனங்களைத்தான் ಜನರನ್ನೇ ದೇವರು காப்பாற்றுவதற்காக வந்தார். ಕಾಪಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಬಂದನು. பூமியை ரட்சிப்பதற்காக வரவில்லை. ಭೂಮಿಯನ್ನು ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಬರಲಿಲ್ಲ. இங்க இருக்கக்கூடிய கல்லு மண்ணை மரஞ்செடி கொடிகள் ரட்சிக்க வரவில்லை. ಕಲ್ಲು ಮಣ್ಣನ್ನು ಗಿಡ ಮರಗಳನ್ನು ರಕ್ಷಣೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಬರಲಿಲ್ಲ. யாரை ரட்சிப்பதற்காக ரத்தத்தை சிந்தினார்? ಯಾರನ್ನು ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕೆ ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿದನು. ಏಕೆ? ಕೆಟ್ಟು போனது யாரு? கல்லு மண்ணா? ಕೆಟ್ಟು ಹೋಗಿರುವುದು ಕಲ್ಲು ಮಣ್ಣೆ. மரம் செடி கொடிகளா, மலைகளா, ஆறுகளா? மரಗಿಡಗಳೇ, ಬೆಟ್ಟಗಳೇ, ನದಿಗಳೇ? அது பாவம் செய்யல. ಅದು ಪಾಪ ಮಾಡಲಿಲ್ಲ. நம்மால அது சீர்கெட்டு போச்சு. ನಮ್ಮಿಂದ ಅದು ಅಶುದ್ಧವಾಗಿ ಹೋಯಿತು. இப்ப அதை சரி பண்றதுக்கு யார ஆண்டவர் ரட்சிக்கணும்? ಅದನ್ನು ಸರಿ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಯಾರನ್ನು ದೇವರು ರಕ್ಷಿಸಬೇಕು? நம்மள சரி பண்ணனா நம்ம சுத்தி இருக்கிற இடம் சுத்தமாகும். ನಮ್ಮನ್ನು ಸರಿ ಮಾಡಿದ್ರೆ ನಮ್ಮ ಸುತ್ತಮುತ್ತಲ ಸ್ಥಳವು ಸರಿಯಾಗುವುದು. நாம ஒழுங்கா இருந்தோம்னா நம்ம சுத்தி இருக்கிற தண்ணீர் நன்றாக இருக்கும், காற்று கூட நல்லா இருக்கும். ನಾವು ಚೆನ್ನಾಗಿದ್ದರೆ, ಶಿಸ್ತಾಗಿದ್ದರೆ ನಮ್ಮ ಸುತ್ತಮುತ್ತ ನೀರು ಚೆನ್ನಾಗಿರುವುದು, ಗಾಳಿಯು ವಾಯು ಚೆನ್ನಾಗಿರುವುದು. ஆண்டவர் இந்த உலகத்தை எல்லாம் மாத்துறதுக்கு ஒரு செகண்ட் போதும். ಈ ಲೋಕವನ್ನು ಎಲ್ಲವನ್ನು ಸೃಷ್ಟಿ ಬದಲಾಯಿಸಲಿಕ್ಕೆ ದೇವರಿಗೆ ಒಂದು ನಿಮಿಷ, ಒಂದು ಸೆಕೆಂಡ್ ಸಾಕು. ಆದರೆ உங்களையும் என்னையும் சேஞ்ச் பண்றதுக்கு, ಆದರೆ ನಿಮ್ಮನ್ನು ನನ್ನನ್ನು ಬದಲಾಯಿಸುವುದಕ್ಕೆ, உங்களையும் நம்ம என்னையும் புதிதாக்குறதுக்கு, ನಿಮ್ಮನ್ನು ನನ್ನನ್ನು ನೂತನಗೊಳಿಸುವುದಕ್ಕೆ அவரு தன்னுடைய மகனையே பூமிக்கு அனுப்பணும். ಆತನು ತನ್ನ ಮಗನನ್ನೇ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಕಳುಹಿಸಬೇಕು. அவர் பூமிக்கு வந்தாலும், ಆತನು ಭೂಮಿಗೆ ಬಂದರು சும்மா அவர் வந்துட்டு போக முடியாது, உயிரையே கொடுக்கணும். ಸುಮ್ಮನೆ ಆತನು ಬಂದು ಹೋಗಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಆತನ ತನ್ನ ಜೀವವನ್ನೇ ಕೊಡಬೇಕು. அவர் உயிரையே கொடுத்து மரித்து நம்மை ரட்சிப்பதற்காக எல்லாம் செஞ்சு பரலோகத்துக்கு போன பிறகு ಆತನು ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟು ಸತ್ತು ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಿ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋದ ನಂತರ நாம் என்ன பண்ணுவோம்? அத நன்றியை மறந்து போய் விடுவோம். ನಾವು ಆತನ ಒಂದು ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಮರೆತು ನಾವು ಆತನನ್ನು ಮರೆತೇ ಹೋಗುತ್ತೇವೆ. அவர் செய்த நன்மைகளை மறந்து போய் விடுவோம். ಆತನ ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನೆಲ್ಲವನ್ನು ಮಾಡಿದಂತ ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಮರೆತು ಹೋಗುತ್ತೇವೆ. அதனால நம்முடைய வாழ்க்கையில பழைய பாவங்களும் பழைய இச்சைகளும் நமக்குள்ள திரும்ப வேலை செய்து, ಆತನ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನಮ್ಮ ಒಂದು ಹಳೆಯ ಪಾಪಗಳು, ಹಳೆಯ ಇಚ್ಛೆಗಳು ನಮ್ಮಲ್ಲಿ ತಿರುಗದು ಕ್ರಿಯೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತವೆ. உலகத்தின் பிரகாரமா நடக்க ஆரம்பிக்கிறோம். ಈ ಲೋಕ ರೀತಿಯಾಗಿ ನಡೀಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತೇವೆ. அப்போ என்ன செய்யறாரு ஆண்டவரே? ಆಗ ದೇವರು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? இந்த கேடுகட்ட பாவியை ரட்சிப்பதற்கு ரத்தத்தையே சிந்தினாலும் திருந்தாத கேசா இருக்கிறானே. ಕೇಡಾದ ಜನಗಳನ್ನು ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕೆ ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿದರೆ ಇವರು ತಿರುಗದಂತ ಒಂದು ಜಾತಿಯಾಗಿದ್ದಾರಲ್ಲ. ಇವನು எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு சொல்லி பரிசுத்த ஆவியை அனுப்பி ಇವರು ಹೇಗೆ ನಾನು ಬದಲಾಯಿಸುವುದೆಂದು ಹೇಳಿ ಪವಿತ್ರಾತ್ಮನನ್ನು ಕಳುಹಿಸಿ, அவர் எப்படி இருக்கார் நமக்குள்ள? ಆತನು ಹೇಗಿದ್ದಾನೆ ನಮ್ಮೊಳಗೆ? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரா? ಪವಿತ್ರಾತ್ಮನ ನಮ್ಮೊಳಗೆ ಇದ್ದಾನೆಯೇ? அல்லேலூயா சொல்லுங்க. ಇದ್ದವರು ಹಲ್ಲೆಲೂಯಾ ನಾವು ಹೇಳೋಣ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் டவுட்டா இருக்குது பாஸ்டர், நான் வீட்டுக்கு போய் கேட்டு வரேன்னு சொல்றேன். ನಾನು ಅನುಮಾನವಾಗಿದೆ ಪಾಸ್ಟರ್, ನಾನು ಮನೆಗೆ ಹೋಗಿ ಕೇಳ್ಕೊ ಬರ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳುತ್ತೀರಾ? இயேசு கிறிஸ்துவை நம்பி விசுவாசித்த ஒவ்வொருத்தருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಂಬಿ ವಿಶ್ವಾಸಿಸುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯಲ್ಲೂ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಇದ್ದಾನೆ. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்குள்ளேயும், ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಲ್ಲಿಯೂ பரிசுத்த ஆவியானவர் முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். ಪವಿತ್ರಾತ್ಮನ ಮುದ್ರೆಯಾಗಿ ನಮಗೆ ಸಂಚಾರವಾಗಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ಪವಿತ್ರಾತ್ಮನನ್ನು ಪಡೆದವರು ಒಂದು ಹಲ್ಲೆಲೂಯಾ ಅಂತ ನಾವು ಹೇಳೋಣ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நிறைய பேர் தலையை கீழே போட்டு உட்கார்ந்திருக்கீங்க, புரியலையா? ಅನೇಕರು ತಲೆ ரட்சிக்கப்படலையோ? ಅನೇಕರ ತಲೆಗಳನ್ನು ಕೆಳಗೆ ಹಾಕಿ ಕುಳಿತಿದ್ದರ ಒಂದು ಪಕ್ಷನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಲಿಲ್ಲವೋ?
அதுக்கு தான் நான் சுவிசேஷத்தை மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கேன். ಆದರೆ ಸುವಾರ್ತೆ ನಾನು ಪದೇ ಪದೇ ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಹೇಳುತ್ತಿದ್ದೇನೆ. இயேசுவை உங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டால், ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನಿಮ್ಮ ಸ್ವಂತ ರಕ್ಷಕನಾಗಿ ನೀವು ಅಂಗೀಕರಿಸಿದರೆ, உங்களுக்குள்ளே ನಿಮ್ಮೊಳಗೆ உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பதற்கு, ನಿಮಗೆ ಉಪದೇಶವನ್ನು, ನಿಮಗೆ ಮಾರ್ಗದರ್ಶನವನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕೆ, உங்களுக்கு ಹೆಲ್ಪ್ பண்ணுவதற்கு, ಸಹಾಯ ಮಾಡುವುದಕ್ಕೆ, உங்களுக்கு துணையாக, ನಿಮಗೆ ಸಹಾಯಕನಾಗಿ, உங்களுக்கு நண்பனாக, ನಿಮ್ಮ ಸ್ನೇಹಿತನಾಗಿ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಿಮ್ಮೊಳಗೆ ವಾಸ ಮಾಡುವನು. எப்பெல்லாம் நீங்க தப்பு பண்றீங்களோ, ಯಾವಾಗಲೆಲ್ಲ ನೀವು ತಪ್ಪು ಮಾಡುತ್ತೀರೋ, இது எக்ஸ்ட்ரா சத்தம்லாம் வருது, எப்பொழுதெல்லாம் நம்ம தப்பான பாதைகளிலே போகிறோமோ, ಯಾವಾಗಲೆಲ್ಲ ನಾವು ತಪ್ಪಾದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಾವು ಹೋಗುತ್ತೇವೋ, அப்பொழுதெல்லாம் அந்த ஆவியானவர் நம்மை தலையில குட்டி நமக்கு ಶಿಕ್ಷಣ ಉಪದೇಶ நம்மை ಶಿಕ್ಷಿத்து கண்டித்து உணர்த்துவிக்கிறார். ಆವಾಗಲೆಲ್ಲ ಆತ್ಮನು ನಮ್ಮನ್ನು ತಲೆಯ ಮೇಲೆ ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಮ್ಮನ್ನು ಒಡೆದು ನಮ್ಮನ್ನು ಶಿಕ್ಷಿಸಿ ಖಂಡಿಸಿ ನಮಗೆ ಉಪದೇಶವನ್ನು ಮಾಡುವನು. ಉಪದೇಶ ಮಾಡುತ್ತಾನೆ. ಶಿಕ್ಷಿத்து நம்மை கைவிடுவதில்ல, நம்மை கரம் பிடித்து நடத்துகிறார். ಶಿಕ್ಷಿಸಿ ನಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ, ನಮ್ಮ ಕರವನ್ನು ಹಿಡಿದು ಆತನು ನಡೆಸುತ್ತಾನೆ. ಅದು மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, அவர் என்ன பண்றாரு தெரியுமா? ಆತನು ನಮ್ಮನ್ನು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ ಗೊತ್ತುಂಟಾ? புதிய வானம் புதிய பூமி இருக்கிறது போல ನೂತನ ಆಕಾಶ ಮಂಡಲವು ನೂತನ ಭೂಮಂಡಲವು ಇರುವ ಪ್ರಕಾರವಾಗಿಯೇ நம்மை எப்படி பண்றாரு அவரு? ನಮ್ಮನ್ನು ಹೇಗೆ ಮಾಡುತ್ತಾನೆ ಆತನು? நம்மளை புதுப்பிக்கிறார், ನಮ್ಮನ್ನು ನೂತನಗೊಳಿಸುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்மளை மறுரூபப்படுத்துகிறார், ನಮ್ಮನ್ನು ಮರುರೂಪಗೊಳಿಸುತ್ತಾನೆ, நம்மನ್ನು ರೂಪಾಂತರಗೊಳಿಸುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்ம என்ன செய்கிறோம்? ನಮ್ಮನ್ನು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? நம்மளுடைய ரூபத்தை, நம்மளுடைய ஷேப்பை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ನಮ್ಮ ರೂಪವನ್ನು ಆತನು ಬದಲ ಮಾಡುತ್ತಲೇ ಇರುತ್ತಾನೆ. 2 ಕೊರಿಂಥಿಯರ್ ಕೊರಿಂಥದವರಿಗೆ ಬರೆದ 2ನೇ ಪತ್ರಿಕೆ 3ாம் அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯ கடைசி வசனத்தை வாசிங்க. ಕೊನೆಯ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದೋಣ. 3ನೇ ಅಧ್ಯಾಯ 2 ಕೊರಿಂಥ 3ನೇ ಅಧ್ಯಾಯ ಕೊನೆಯ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದೋಣ. परंतु जब हम सब के उखाड़े चेहरे से प्रभु का प्रताप इस प्रकार प्रकट होता है, जिस प्रकार दर्शन में जो प्रभु के द्वारा जो आत्मा है, उसी तेजस्वी रूप में अंश और अंश करके बदलते जाते हैं. ஆமென். என்ன செய்கிறாரு? ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? நாம் எல்லாரும் சிறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். என்ன ஆகிறோம்? ಏನು ಆಗುತ್ತೇವೆ? ಮರುರೂಪப்படுத்துகிறோம். ಓಕೆ. ನಾವೆಲ್ಲರೂ ಮುಸುಕು ತೆಗೆದಿರುವ ಮುಖದಿಂದ ಕರ್ತನ ಪ್ರಭಾವವನ್ನು ದರ್ಪಣದಲ್ಲಿ ಕಾಣಿಸುತ್ತದೋ ಎಂಬಂತೆ ದೃಷ್ಟಿಸುವರಾಗಿದ್ದು, ಪ್ರಭಾವದಿಂದ ಅಧಿಕ ಪ್ರಭಾವಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾ ಆ ಪ್ರಭಾವದ ಸಾರೂಪ್ಯ ಉಳ್ಳವರೇ ಆಗುತ್ತೇವೆ. ಇದು ದೇವರಾತ್ಮನಾಗಿರುವ ಕರ್ತನ ಕೆಲಸಕ್ಕನುಸಾರವಾದದ್ದೇ. Unlike so many, we do not peddle the word of God for profit. On the contrary, hello, which book you are reading? 2 Corinthians chapter 2 verse last 3. Chapter 3 17 and 18. Now the Lord is the Spirit. The Lord is the Spirit. And where the Spirit of the Lord is, there is freedom. There is freedom wherever the Spirit of the Lord is. Okay. And we, who with unveiled faces all reflect the Lord's glory, are being transformed into His likeness with ever increasing glory, which comes from the Lord, who is the Spirit. Okay. So what does that verse say? அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? வாக்கியம் ಏನು ಹೇಳುತ್ತದೆ? கர்த்தருடைய சாயலாகத்தானே, ಕರ್ತನ ಒಂದು ಆತನ ರೂಪದಲ್ಲಿ ತಾನೇ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய ரூபத்திற்கு ஏற்ற ரூபத்தில் நம்மை ಮರುರೂಪಪಡಿಸಿ ಕೊಂಡೇ இருக்கிறார். ಆತನ ಸ್ವರೂಪಕ್ಕೆ ಮರುರೂಪವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಆತನು ಮರುರೂಪಗೊಳಿಸುತ್ತಲೇ ಇರುತ್ತಾನೆ. ತಮಿಳು ವಾಸಿಸಿங்களா? వాసచ్చా? ఓకే. తెలుగు ప్రభువే ఆత్మ. ప్రభువు యొక్క ఆత్మ ఎక్కడ నుండునో అక్కడ స్వాతంత్రం ఉండును. అక్కడ ఏనుంటో స్వతంత్రం ఉంటూ మనమందరమును ముసుకు లేని ముఖముతో ప్రభువు యొక్క మహిమను అద్దము వలె ప్రతిఫలింపజేయుచు మహిమ నుండి అధిక మహిమను పొందుచు ప్రభువగు ఆత్మ చేత ఆ పోలికగానే మార్చబడుచున్నాము.
మార్చబడిచి ఆ పోలికగానే మార్చబడుచున్నాము. సరే కడిసి ఎన్నాச்சு 18 ఇది దేవరాత్మ యొక్క పూర్తి చేయమ్మా. పూర్తి ఓదమ్మా 18 అంతేనా? ఓకే. అయితే எனக்கு தெரியல என்ன போட்டிருக்கு தெரியுமா? ಏನೇಕಿದು ಗೊತ್ತುಂಟೆ? somebody can read once again English the word that you are transfigured or you are reshaped or you will be transformed. That word is there. இருக்குதா? Are being transformed. We are transformed. அது போதும். We are being transformed. We are being transformed. We are in the process. நாம் மறுரூபம் ஆகிக் கொண்டிருக்கிற ஒரு processல இருந்து கொண்டிருக்கிறோம். ನಾವು ಮರುರೂಪವಾಗುತ್ತಿರುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನಾವಿದ್ದೇವೆ. ನಾವು ರೂಪಾಂತರಗೊಳಿಸಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ನಮ್ಮ ಆಂಡವರು ಶೇಪ್ பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ನಮ್ಮನ್ನು ರೂಪಗೊಳಿಸುತ್ತಲೇ ಇದ್ದಾನೆ ದೇವರು. ಇದಕ್ಕೆ என்ன பேரு? ಇದಕ್ಕೆ ಏನು ಹೆಸರು? He is renewing you. ಅದನ್ನು ನಾವು ನವೀಕರಿಸುವುದು. நம்மள புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ನಮ್ಮನ್ನು ನೂತನಗೊಳಿಸುತ್ತಲೇ ಇರುತ್ತಾನೆ. எப்பெல்லாம் ಡ್ಯಾಮೇಜ್ ಆಗುதೋ, ಯಾವಾಗೆಲ್ಲ ನಮಗೆ ಡ್ಯಾಮೇಜ್ ಆಗುತ್ತದೋ அதிலிருந்து நம்மை புதுசு பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ಅದರಿಂದ ನಮ್ಮನ್ನು ನೂತನಗೊಳಿಸುತ್ತಲೇ ಇರುತ್ತಾನೆ. ಇದಕ್ಕಾಗಿ இந்த வேலையை செய்கிறதுக்காகத்தான் ಈ ಒಂದು ಕೆಲಸವನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿಯೇ ಯಾರು இருக்கிறா? ಯಾರಿದ್ದಾನೆ? Holy Spirit. Amen. Amen. பரிசுத்தாத்மனு. Amen. பரிசுத்தாவின் இல்லாதவங்க புதுப்பிக்கப்பட முடியாது. அவங்க பழைய நிலைமையை விட இன்னும் கேவலமா தான் போவாங்க. ಪವಿತ್ರಾತ್ಮ ಇಲ್ಲದವರು ಅವರು ನೂತನಗೊಳಿಸಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. ಹಳೆಯದಕ್ಕಿಂತ ಇನ್ನೂ ಕೇಡಾಗಿ ಅವರು ಹೋಗುತ್ತಾರೆ. ಆದರೆ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்க, ಕ್ರಿಸ್ತನೊಳಗಿರುವವರಿಗೆ ಏನಾಗುತ್ತೆ? ಏನಾಗುತ್ತದೆ? இருக்கிறத ಡ್ಯಾಮೇಜ್ ಆன ಪೀಸ್களை ಕರ್ತர் புதுசு பண்றாரு. ಒಡೆದು ಹೋಗಿರುವಂತ ಒಂದು ವಸ್ತುಗಳನ್ನು தேவன் என்ன ಮಾಡ್ತಾನೆ? ನೂತನಗೊಳಿಸುತ್ತಾನೆ. ಅದ சொல்லுங்க. இருக்கிறதைத்தான் அவர் என்ன செய்கிறார்? புதுப்பிக்கின்றார். ಇರುವುದನ್ನೇ ಆತನು ನೂತನಗೊಳಿಸುತ್ತಾನೆ. எது உங்களுக்கு இருக்குது? ಯಾವುದು ನಿಮ್ಮಲ್ಲಿರುವುದು? விசுவாசம், நம்பிக்கை. விசுவாசம், நம்பிக்கை. கரெக்ட். sin. பாப்பா. சின்ன வந்து புதுப்பிக்க மாட்டார் தம்பி. உங்க மைண்ட், ನಿಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನು, உங்க இருதயம், ನಿಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ஆண்டவர் புதுசு பண்ணுவாரு. ದೇವರು ನೂತನಗೊಳಿಸುತ್ತಾನೆ. இந்த பாடியை வந்து புதுசு பண்ணுவாரான்னு எனக்கு டவுட். ஏன்னா இது எங்க இருந்து வந்துச்சு அங்கே போயிடும். ಈ ಶರೀರವು ಆತನು ನೂತನಗೊಳಿಸುತ್ತಾನೆ ಎಂಬುದು ನನಗೆ ಡೌಟ್. ಎಲ್ಲಿಂದ ಬಂತು ಅದು ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗುವುದು, மண்ணுக்கே போயிடும். ಮಣ್ಣಿಗೆ ಹೋಗುವುದು. ஆனா மண்ணுக்குள்ள திருப்பி எடுப்பார் நம்மள. ಆದ್ರೆ ಮಣ್ಣಿನಿಂದ ಮತ್ತೆ ನಮ್ಮ ಆತನು ತೆಗೆಯುವನು. அப்ப நமக்கு வந்து என்ன வரும்? புது சரீரம் வந்துரும். ಆಗ ನಮಗೆ ಹೊಸ ಶರೀರವು ಬರುವುದು. அது நடக்கும். ಅದು ನಡೆಯುವುದು. ஆனா இப்ப இருக்கிறது என்ன? ಈಗ ಇರುವುದು ಏನು? உங்களுக்கு ஒரு ஆவி இருக்குது. ನಿಮ್ಮಲ್ಲಿ ಆತ್ಮವಿರುವುದು. உங்களுடைய ஆவி, உங்களுடைய மனசு, உங்களுடைய இருதயம் இருக்குது இல்லையா? ನಿಮ್ಮ ಆತ್ಮವು, ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು, ನಿಮ್ಮ ಹೃದಯವಿದೆಯಲ್ಲವೇ? ಅದು என்ன செய்யறார் ஆண்டவர்? ಅದನ್ನು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ ದೇವರು? தேவன் உங்களை புதுசாக சிருஷ்டிக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಹೊಸದಾಗಿ ಸೃಷ್ಟಿ ಮಾಡುವನು. அப்படின்னா என்ன அர்த்தம்? ಹಾಗೆಂದರೆ ಏನು ಅರ್ಥವು? உங்களை, ನಿಮ್ಮನ್ನು ಕೆಟ್ಟು போனது எல்லாத்தையும் அவர் என்ன பண்றாரு? மறுபடியும் புனಃ என்ன ಮಾಡ್ತಾನೆ? ನವೀಕರಿಸುತ್ತಾರೆ. ಮறுபடியும் அதை புதுசு பண்ணி கொண்டிருக்கிறார். ಕೆಟ್ಟು ಹೋದದ್ದ ಒಂದು ನಿಮ್ಮ ತಿರುಗಿ ಆತನು ನೂತನಗೊಳಿಸುತ್ತಾನೆ. ವಾಸಿಪೋம். ಓದೋಣ. ಎಜೆಕಿಯಲ್ ಗ್ರಂಥ 11ನೇ அதிகாரம் 11ನೇ ಅಧ್ಯಾಯ ವಚನ 19 20. ವಾಕ್ಯ 19 20. ವಾಕ್ಯ 19 20 11ನೇ ಅಧ್ಯಾಯ. Chapter 11 Ezekiel verses 19 and 20. எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் வசனம் 19. எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 11ನೇ ಅಧ್ಯಾಯ வசனங்கள் 19 20. 19 20ನೇ ವಾಕ್ಯಗಳು. இப்ப படிங்க. அவர்கள் என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்தில் இருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். ஆமென். ஹalleluya. ஆமென். I will give them an undivided heart and put a new spirit in them. I will give them undivided heart and a new spirit in them. I will remove from them their heart of stone and give them a heart of flesh. And I will give them the heart of flesh. Then they will follow my decrees. And they will follow my decrees. And be careful to keep my laws. And they will keep my
decrees and laws. They will be my people, They will be my people. and I will be their God. I will be their God. ಅವರು ನನ್ನ ನಿಯಮಗಳನ್ನು ಅನುಸರಿಸಿ ನಿಯಮಗಳನ್ನು ಅನುಸರಿಸಿ ನನ್ನ ವಿಧಿಗಳನ್ನು ಕೈಕೊಂಡು ವಿಧಿಗಳನ್ನು ಕೈಕೊಂಡು ನೆರವೇರಿಸಲಿ ಎಂದು ನಾನು ಅವರಿಗೆ ಒಂದೇ ಮನಸ್ಸನ್ನು ದಯಪಾಲಿಸಿ ನೂತನ ಸ್ವಭಾವವನ್ನು ಅವರಲ್ಲಿ ಹುಟ್ಟಿಸುವೆನು. ಕಲ್ಲಾದ ಹೃದಯವನ್ನು ಅವರೊಳಗಿಂದ ತೆಗೆದು ಮೃದುವಾದ ಹೃದಯವನ್ನು ಅವರಿಗೆ ಅನುಗ್ರಹಿಸುವೆನು. ಅವರಿಗೆ ಏನು ಮಾಡುವೆನು? ಅನುಗ್ರಹಿಸುವೆನು. ಅವರು ನನಗೆ ಪ್ರಜೆಯಾಗಿರುವರು, ಅವರು ನನ್ನ ಪ್ರಜೆಗಳಾಗಿರುವರು, ನಾನು ಅವರಿಗೆ ದೇವರಾಗಿರುವೆನು. వారు నా కట్టడలను నా విధులను అనుసరించి గైకొనున్నట్లు నేను వారి శరీరములో నుండి రాతి గుండెను తీసివేసి వారికి మాంసపు గుండెను ఇచ్చి వారికి ఏక మనసు కలుగజేసి వారి యందు నూతన ఆత్మ పుట్టింతును. అప్పుడు వారు నాకు జనులయ్యుందురు, నేను వారికి దేవుడనై ఉందును. मैं उनके हृदय एक कर दूंगा और उनके भीतर नई आत्मा उत्पन्न करूंगा और उनकी देह में से पत्थर का सा हृदय निकाल कर उन्हें मांस का हृदय दूंगा, जिससे वे मेरी विधियों पर नित चला करें और मेरे नियमों को माने, और वे मेरा प्रजा ठहरेंगे और मैं उनका परमेश्वर ठहरूंगा. आमेन. हालेलुया. பூமியிலே மிக ಕಠಿಣமான ஒரு பொருள் என்ன என்று சொல்லி ಆರಾய்ச்சி பண்ணாங்களாம். ಭೂಮಿಯಲ್ಲಿ ಬಹಳ ಕಠಿಣವಾದಂತ ಒಂದು ವಸ್ತು ಏನೆಂದು ಅವರು ಪರಿಶೋಧಿಸಿದರಂತೆ. ஹalleluya. ஹalleluya. என்னங்க அது? ಏನದು? ஒரு ஆள் மேல வண்டி ஏறி போயிடுச்சு. ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ ಮೇಲೆ ಗಾಡಿ ಹತ್ತಿ ಹೋಯಿತು. ಹೆವಿ ಲೋಡೆಡ್ ಅದು ಟ್ರಕ್, ಅದು ತುಂಬಿರುವಂತ ಒಂದು ದೊಡ್ಡ ಟ್ರಕ್. ಅದು ಮೂಂಜಿ ಕೈ ಕಾಲು ಎಲ್ಲ ಚಟ್ನಿ ಮೇಲೆ ಆಯ್ಚಿங்க. ಮೂತಿ ಮಕ ಕಾಲು ಕೈಯೆಲ್ಲ ಎಲ್ಲವೂ ಜಜ್ಜಿ ಹೋಯಿತು. ஆனா ಆದರೆ அந்த இடத்துல இருந்து மீதி என்னடா கிடைக்குதுன்னு சொல்லி அவங்க எடுக்கலாம்னு பார்த்தா ಅಲ್ಲಿರುವಂತಹದ್ರಲ್ಲಿ ಏನು ಸಿಗುತ್ತೆ ಎಂದು ಅವರು ಅದನ್ನು ತೆಗೆದು ನೋಡಲಿಕ್ಕೆ ಹೋದಾಗ உடம்பு ஃபுல்லா நசுங்கி கிடக்குறான். மண்டையெல்லாம் உடைஞ்சு போச்சு, எலும்பெல்லாம் உடைஞ்சிருச்சு, ಶರೀರಗಳು ಜಜ್ಜಿ ಹೋಗಿದೆ, ತಲೆಯೆಲ್ಲ ಒಡೆದು ಹೋಗಿದೆ, ಎಲುಬೆಲ್ಲ ಮುರಿದು ಹೋಗಿದೆ. அவனுடைய இருதயத்து மேல அந்த டயர் ஏறி போனாலும் அந்த இருதயம் உடைஞ்சே போகலையா. ಆ ಹೃದಯದ ಮೇಲೆ ಆ ಒಂದು ಟೈರ್ ಹತ್ತು ಹೋದರೂ ಕೂಡ ಹೃದಯ ಒಡೆದು ಹೋಗಲಿಲ್ಲ. இருதயம் மட்டும் அப்படியே இருக்குது. ಆ ಹೃದಯ ಹಾಗೆ ಇದೆ. அப்படின்னு என்ன அர்த்தங்க? ಅದರ ಅರ್ಥವೇನು? நிஜமா நான் சொல்றேன், உண்மையா சொல்றேன், ನಿಜವಾಗಿ ನಾನು ಹೇಳುತ್ತಿದ್ದೇನೆ, ಸತ್ಯವನ್ನೇ ಹೇಳುತ್ತಿದ್ದೇನೆ. ಅದ ಸುತ್ತಲೂ ಎவ்வளவோ ಎಲುಬುங்க இருக்குது, எல்லாம் உடைஞ்சு போச்சு. ಅದರ ಸುತ್ತಲೂ ಎಷ್ಟೋ ಈ ಮೂಳೆಗಳು ಇರುವುದು, ಅದೆಲ್ಲವೂ ಮುರಿದು ಹೋಯಿತು. ಆದರೆ அந்த இருதயம் மட்டும் அமுங்கி திருப்பி எந்திரிச்சிட்டான். ಆ ಹೃದಯ ಮಾತ್ರ ಅದು ಅಮುಕಿ ಹೋಗಿ ತಿರುಗಿ ಅದು ಎದ್ದೇಳಿತು. ಅದು ಪೀಸ್ ಆಗவே ಇಲ್ಲ, ಅದು ಚೂರ್ಚೂರಾಗಲಿಲ್ಲ. மீதெல்லாம் காலி, எல்லாம் நசுங்கி கெட்டு போச்சு, எல்லாம் உடைஞ்சு போச்சு. ಮಿಕ್ಕಿದೆಲ್ಲವೂ ಜಜ್ಜು ಹೋಗಿ ಎಲ್ಲವೂ ಮುರಿದು ಹೋಯಿತು. பிசிக்கல் ஹார்ட் இவ்வளவு ಸ್ಟ್ರಾಂಗಾ இருக்குதுன்னு சொன்னா ನಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿರುವಂತಹ ಒಂದು ಹೃದಯ ಇಷ್ಟು ಶಕ್ತಿಯಾಗಿ ಗಟ್ಟಿಯಾಗಿದ್ದರೆ ஆவிக்குரிய இருதயம் எப்படி இருக்கும்? ಆತ್ಮಿಕ ಹೃದಯ ಹೇಗಿರುತ್ತದೆ? கல்லு மாதிரி இருக்குதுங்க. ಅದು ಕಲ್ಲಿನಂತಿರುವುದು. இப்ப ஆண்டவர் இந்த கல்லான இருதயத்தை, அதாவது என்ன தான் சொல்றாரு? ಆಗ ದೇವರಿಗೆ ಕಲ್ಲಾದ ಹೃದಯವೆಂದರೆ ನನ್ನನ್ನೇ ಕುರಿತು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. என்னைய தூக்கி போட்டுட்டு இன்னொரு ஆளை கொண்டு வருவார் நினைக்கிறீங்களா? ನನ್ನನ್ನು ತೆಗೆದು ಬಿಸಾಕಿ ಮತ್ತೊಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಕೊಂಡು ಬರುತ್ತಾನೆ ಎಂದು ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದೀರಾ? அப்படி போனா நல்லா இருக்கும் பாஸ்டர், நீங்க போயிட்டு வேற ஆளு தான் நல்லா இருக்கும். ಆ ವಿಧವಾಗಿ ಮಾಡಿದರೆ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ ಪಾಸ್ಟರ್, ನೀವು ಹೋಗಿ ಮತ್ತೊಬ್ಬರು ಬರುತ್ತಾರೆ. எத்தனை பேர் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಹೇಳುತ್ತೀರಾ? அள்ளிலங்கிறாரு கேமரா பிடிச்சியா? பயந்தே போயிட்டேன். எங்க அப்பாவே வேண்டாம், வேற ஆளு கொடுத்தா நல்லா இருக்கும். ನಮ್ಮ ಅಪ್ಪನೇ ಬೇಡ, ಬೇರೆಯವರು ಇದ್ರೆ ಸಾಕು. ಟೈಮಿಂಗ್ பாருங்க, சொன்னோன்னு அப்படி கை தூக்குற மாதிரி தூக்கணும். ಟೈಮಿಂಗ್ ನೋಡಿ, ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ಕೈ ಆ ವಿಧವಾಗಿ ಎತ್ತಿದನು. அவன் சொல்றானே இல்லையோ, என் பொண்டாட்டி மனசு நினைப்பா, நீ மத்த மாறினா நல்லா இருக்குமையா. ಅವನು ಹೇಳಿದ್ರಂದ್ರೆ ನಮ್ಮ ಹೆಂಡತಿಯವರು ಹೇಳ್ತಾರೆ, ಈ ಮನುಷ್ಯ ಬದಲಾದ್ರೆ ಸಾಕು. ஒரு வெட்டிங் செரமனி, ஒரு நன்றி கூட்டம் வச்சிருந்தாங்களாம். ಅವರ ಮದುವೆ ಒಂದು ಸಮಾರಂಭದ ಒಂದು ಕೃತಜ್ಞತೆ ಕೂಟವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದರು. எல்லாரும் வந்து கணவன் மனைவி எல்லாம் கப்புள்ஸா உட்கார வச்சாங்க. ಎಲ್ಲರೂ ಗಂಡ ಹೆಂಡತಿಯಾಗಿ ಎಲ್ಲರೂ ದಂಪತಿಗಳಾಗಿ ಕೂರಿಸಿದರು. அப்புறமா என்ன பண்ணாங்களா, தனியா பிரிச்சாங்களாம். ನಂತರ ಅವರನ್ನು ಬೇರೆ ಬೇರೆ ವಿಭಾಗಿಸಿದರು. ஹஸ்பண்ட் எல்லாம் ஒரு பக்கம் வந்துருங்க, ಗಂಡದಿರೆಲ್ಲರೂ ಒಂದು ಕಡೆ ಬನ್ನಿರಿ, ವೈಫ್ எல்லாம் பின்னாடி போங்க, ಹೆಂಡತಿಯರು ಅವರ ಹಿಂದೆ ಹೋಗಿರಿ. ஏன் இப்படி பண்றாங்கன்னு புரியலையா? ಏಕೆ ಆ ವಿಧವಾಗಿ ಮಾಡಿದ್ರಿಂದ ಅವರಿಗೆ ಅರ್ಥವಾಗಲಿಲ್ಲ. அந்த கேம் நடத்துறவர் சொன்னாராம், ಆ
ಆ ಗೇಮ್ ನಡೆಯುವವರು ಹೇಳಿದರಂತೆ, ನಡೆಸುವವರು ಹೇಳಿದರು. நான் ஒரு கேள்வி கேட்பேன், நீ உங்க புருஷன் என்ன சொல்றாருங்கிறத பொண்டாட்டி கவனிக்க கூடாது. ನಾನು ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳುತ್ತೇನೆ, ನಿಮ್ಮ ಗಂಡನು ಹೇಳುವುದನ್ನು ಹೆಂಡತಿ ಅದನ್ನು ಗಮನಿಸಬಾರದು. மனைவிங்க சொல்ற பதில புருஷன் வந்து கேட்க கூடாது. ಹೆಂಡತಿ ಹೇಳುವಂತ ಒಂದು ಬದಲನ್ನು ಗಂಡನು ಕೇಳಬಾರದು. அதுக்காக அப்படி உட்கார வச்சாங்களாம். ಆ ವಿಧವಾಗಿ ಅವರನ್ನು ಬೇರೆ ಬೇರೆ ಕುಳಿಸಿದರು. கேள்வி என்னன்னா, ಪ್ರಶ್ನೆ ಏನೆಂದರೆ, எத்தனை பேருக்கு ಎಷ್ಟು ಜನರಿಗೆ மறுபடியும் உங்களுக்கு கல்யாணம் நடந்தா ಮತ್ತೆ ನಿಮಗೆ ಮದುವೆ ನಡೆದರೆ பழைய பொண்டாட்டியை வேணும் எத்தனை பேர் கேக்குறீங்க? ಹಳೆಯ ಹೆಂಡತಿ ಬೇಕೆಂದು ಎಷ್ಟು ಜನ ಕೇಳುತ್ತೀರಿ? ஒரு ஆள் கூட கை தூக்கலையாம். ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಕೈಯನ್ನು ಎತ್ತಲಿಲ್ಲವಂತೆ. யாரு கை தூக்கலன்னு இதெல்லாம் தேடினா ஒருத்தரோட கை தூக்கல. ಯಾರ ಕೈಯನ್ನು ಎತ್ತದೆಂದು ನೋಡುವಾಗ ಒಬ್ಬರ ಕೈಯನ್ನು ಮೇಲೆ ಕೆತ್ತಲಿಲ್ಲ. அடுத்த கேள்வி, ನಂತರ ಪ್ರಶ್ನೆ, பின்னாடி இருக்கவங்களுக்கு, ಹಿಂದೆ ಇರುವವರಿಗೆ, ஆம்பளைங்க யாரும் பின்னாடி பார்க்க கூடாது, ಗಂಡಸರಲ್ಲಿ ಹಿಂದೆ ತಿರುಗಿ ನೋಡಬಾರದು. எத்தனை மனைவிகள் மறுபடியும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால், ಎಷ್ಟು ಹೆಂಡತಿಯರಿಗೆ ಮತ್ತೆ ನಿಮ್ಗೆ ಅವಕಾಶವನ್ನು ಕೊಟ್ಟರೆ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, ಮದುವೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ, எத்தனை பேரு இந்த பழைய ஆள் வேண்டாம் வேற ஆளு தேடலாம்னு நினைப்பீங்க? ಎಷ್ಟು ಜನ ಹಳೆಯ ವ್ಯಕ್ತಿ ಬೇಡ ಹೊಸಬರು ನನಗೆ ಬೇಕೆಂದು ಹುಡುಕುತ್ತೀರಿ? எல்லா கை மேல போயிருச்சான். ಎಲ್ಲರ ಕೈ ಮೇಲಕ್ಕೆ ಹೋಯಿತಂತೆ. நல்ல வேலை புருஷன் யாரும் பார்க்கல. ಆದರೆ ಒಳ್ಳೆಯ ಕೆಲಸ, ಗಂಡಂದಿರು ಯಾರು ನೋಡಲಿಲ್ಲ. பார்த்திருந்தானா அத்தனை பேருக்கு ஹார்ட் அட்டாக் ஆகி ஆஸ்பத்திரி சேர்ந்துருப்பாங்க. ನೋಡಿದ್ದಾರೆ ಅಷ್ಟು ಜನ ಹಾರ್ಟ್ ಅಟ್ಯಾಕ್ ಆಗಿ ಅವರು ಸತ್ತು ಹೋಗುತ್ತಿದ್ದಾರೇನೋ. ஆனா மனைவிங்க ரொம்ப ஸ்ட்ராங், இருதயம் ரொம்ப. ಆದ್ರೆ ಹೆಂಡತಿಯರ ಹೃದಯ ಬಹಳ ಗಟ್ಟಿಯಾಗಿದ್ದು, ಸ್ಟ್ರಾಂಗ್ ಇರುವಂತದ್ದು. மனுஷன் ஆம்பளை விட பெண்ணுடைய இருதயம் ரொம்ப ஸ்ட்ராங். ಗಂಡಸಿಗಿಂತಲೇ ಹೆಂಡತಿಯ ಹೆಂಗಸರ ಒಂದು ಹೃದಯ ಬಹಳ ಗಟ್ಟಿಯಾದದ್ದು. உன்னையே நான் சமாளிச்சிட்டேன், பிசாசை நான் சந்திக்க மாட்டேன். ನಿನ್ನನ್ನೇ ನಾನು ಸಮಾಲಿಸಿದನು, ಸೈತಾನನ್ನು ಸಂಧಿಸಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲವೇ? போயா பாத்துக்கலாம், ಹೋಗಯ್ಯ ನೋಡಿಕೊಳ್ಳೋಣ அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கான ஆளுங்க. ಈ ವಿಧವಾಗಿ ಅವರು ಗಟ್ಟಿಯಾದ ಮನಸ್ಸುಳ್ಳವರು. அதனாலதான் இத்தனை வருஷம் கல்யாண வாழ்க்கையில தொடர்ந்து போயிட்டு இருக்காங்க. ಆದ್ದರಿಂದ ಇಷ್ಟು ವರ್ಷ ಕಾಲ ಮದುವೆ ಒಂದು ಜೀವನದಲ್ಲಿ ಅವರು ಹೋಗುತ್ತಿದ್ದಾರೆ. அப்படித்தானே பிரதர்? ஆமாம் பிரதர். சிஸ்டர் கை தூக்குறாங்க அவங்க. ஹல்லேலூயா, ஆமென், ಆಮೇನ್. ஆனா ಆದರೆ ஆண்டவர் உங்களை மாத்த மாட்டாரு. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಬದಲಾಯಿಸುವುದಿಲ್ಲ. எல்லாரும் எதுக்கு இப்ப கை தட்டினீங்க? நீங்க தான் கல்லு மாதிரி இருக்கீன்னு சொன்னனே. ನೀವೆಲ್ಲ ಏಕ ಕೈ ತಟ್ಟಿ ಕಟ್ಟಿದ್ರೆ ನೀವೆಲ್ಲ ಕಲ್ಲಿನ ತಿರುತ್ತೀರಿ ಅಂತ ಹೇಳಿದೇನಲ್ಲ. கல்ல தூக்கி போட மாட்டாரு, உடைச்சு பொடி பண்ணுவாரு. ಕಲ್ಲನ್ನು ತೆಗೆದು ಬಿಸಾಕುವುದಿಲ್ಲ, ಅದನ್ನು ಒಡೆದು ಹುಡಿ ಮಾಡುತ್ತಾರೆ. அப்போ உங்க இருதயம் மிருதுவா மாறும். ಆಗ ನಿಮ್ಮ ಹೃದಯ ಮೃದುವಾಗುವುದು. உங்களை தூக்கி போட்டு 100 ஆளை கொண்டு வருவாரா? ತೆಗೆದು ಬಿಸಾಕಿ ಮತ್ತೊಬ್ಬರನ್ನು ಕೊಂಡು ಬರುತ್ತಾನೆಯೇ? இல்ல ಇಲ್ಲ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க இருதயம் கல்லு மாதிரி தான் இருக்குது. ನಿಮ್ಮ ಹೃದಯ ಕಲ್ಲಾಗೆ ಇರುವುದು. என்னதான் அடிச்சாலும் நான் மாற மாட்டேன். ಎಷ್ಟೇ ಹೊಡೆದರೂ ಕೂಡ ನಾನು ಬದಲಾಗುವುದೇ ಇಲ್ಲ. கர்த்தருடைய வசனம் எப்படி வருது தெரியுமா? ದೇವರ ವಾಕ್ಯವು ಯಾವ ವಿಧವಾಗಿ ಬರುವುದು ಗೊತ್ತುಂಟೆ? சம்மட்டி மாதிரி வருது. ಸಮಟಿ ಅಂತಂದ್ರೆ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಚಮಟಿ ಅಂತ ಬರುತ್ತದೆ, ಸುತ್ತಿಗೆ ಅಂತ ಬರುತ್ತದೆ. சுத்திகை அடிச்சா மண்டை எல்லாம் உடஞ்சி எல்லாம் மறந்து போயிடும். ಹೊಡೆದರೆ ತಲೆಯನ್ನು ಹೊಡೆದರೆ ಎಲ್ಲವೂ ಮರೆತು ಹೋಗುವುದು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மாதிரி வருது வசனம். ಆ ವಿಧವಾಗಿ ಬರುವುದು ವಾಕ್ಯವು. சில பேரு அடி என்ன அடி நான் மாறவே மாட்டேன் அப்படி சில பேர் இருக்காங்க. ಕೆಲವು ಜನರು ಎಷ್ಟೇ ಹೊಡೆದ್ರೆ ನಾನು ಬದಲಾಗುವುದಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳುವವರಿದ್ದಾರೆ. அப்படி யாரும் மாறலையோ அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது. ಆ ವಿಧವಾಗಿ ಬದಲಾಗದವರನ್ನು ಏನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. யாருடைய இருதயம் ஒட்டஞ்சி நொறுங்கி அப்படியே பொடியாகி ஆண்டவர்ட்ட வராங்களோ, ಯಾರ ಹೃದಯ ಒಡೆದು ಚೂರು ಚೂರಾಗಿ ಅದು ಮೃದುವಾಗಿ ಹುಡಿಯಾಗಿ ದೇವರ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ಬರುವರೋ அவங்கள ஆண்டவர் புறம்பே தள்ளுவதே இல்லை. ದೇವರವರನ್ನು ದೂರ ತಳ್ಳುವುದೇ ಇಲ್ಲ. ஆமெனா இல்லையா? ಆಮೇನ್. அல்லேலூயா. கல்லான இருதயம் தான் உடைஞ்சா நல்லது. ಕಲ್ಲಾದ ಹೃದಯವೇ ಒಡೆದರೆ ಒಳ್ಳೆಯದು. பிரைஸ் தி லார்ட். ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. எந்த இருதயம் உடையல்பட்டு இருக்குதோ, முறிஞ்சு போன ஆவியோடு இருக்கிறானோ, ಯಾವ ಹೃದಯ ಒಡೆಯಲ್ಪಟ್ಟು ಮುರಿದಂತ ಆತ್ಮವಾಗಿರುವುದೋ அவனுக்கு அது நல்லது, ಅದು ಒಳ್ಳೆಯದು. அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பிரவேசிப்பார். ಅವರ ಜೀವನದಲ್ಲಿ ಕರ್ತನು ಯೆಹೋವನು ಪ್ರವೇಶ ಮಾಡುವನು. அவனைத்தான் தேவன் புதிய சிருஷ்டியாய் மாற்றுகிறார். ಅವರನ್ನೇ ದೇವರು ನೂತನ ಸೃಷ್ಟಿಯಾಗಿ ಬದಲಾಯಿಸುವನು. அவருடைய வாழ்க்கையிலே தான் ஆசீர்வாதங்கள் வருகிறது. ಅವರ ಜೀವನದಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದಗಳು ಬರುವವು. இது நியாய தீர்ப்புக்கு அப்புறம் வரும் நினைச்சிட்டு இருக்காதீங்க, இப்பவே நடந்துட்டு தான் இருக்குது. ಇದು ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿನ ನಂತರ ಬರುತ್ತಿದೆ ನೀವು ಅಂದುಕೊಳ್ಳಬೇಡಿರಿ, ಇವಾಗಲೇ ಅದು ನಡೆಯುತ್ತಿದೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் கேக்குறாரு, ದೇವರು ಕೇಳುತ್ತಾನೆ. புதுசா கட்டலான்னு பாக்குறீங்களா? ಹೊಸದಾಗಿ ಕಟ್ಟಬೇಕೆಂದು ನೋಡುತ್ತೀರಾ? புதிய வானம் புதிய பூமி அப்படிங்கிறீங்களா? ನೂತನ ಆಕಾಶ ಮಂಡಲ ನೂತನ ಭೂಮಂಡಲವೆಂದು ನೋಡುತ್ತೀರಾ? இப்ப இருக்கிற இடம்
எப்படிப்பட்டது? ಈಗಿರುವಂತ ಸ್ಥಳವು ಯಾವ ವಿಧವಾದದ್ದು, ಈಗ ಇರುವಂತ ಜಾಗ ಹೇಗೆ ಇರುತ್ತೆ, ಯಾವ ವಿಧವಾಗಿರುತ್ತೆ? ஆண்டவர் ஜாகா இடத்த ஆண்டவர் மாத்தல, உங்களை தான் மாத்துறாரு. ದೇವರು ಈ ಜಾಗವನ್ನು ಈ ಸ್ಥಳವನ್ನು ಬದಲಾಯಿಸುತ್ತಿಲ್ಲ, ನಿಮ್ಮನ್ನು ನನ್ನನ್ನು ಆತನು ಬದಲಾಯಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. நான் எப்படி இருக்கேன்னு தெரியுமா? ನಾನು ಹೇಗಿದ್ದೇನೆ ಗೊತ್ತುಂಟಾ? நான் எங்க இருக்கிறேன்னு தெரியுமா? ನಾನು ಎಲ್ಲಿದ್ದೇನೆ ಗೊತ್ತುಂಟಾ? நான் உட்கார்ந்தா எங்க இருக்கிறேன்? ನಾನು ಕುಳಿತರೆ ಎಲ್ಲಿರುತ್ತೇನೆ? காலு வச்ச எங்க இருக்கிறேன்? ಕಾಲು ಇಟ್ಟರೆ ಎಲ್ಲಿರುತ್ತೇನೆ? நீ எனக்கு எந்த மாதிரி ஆலயத்தை கட்டுவ? ನೀನು ಎಲ್ಲ ವಿಧವಾದಂತ ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟುತ್ತಿ. ஏசாயா 66:1 66:1-2 66:1-2 ಯೆಹೋವನು ಹೀಗೆನ್ನುತ್ತಾನೆ, ಆಕಾಶವು ನನಗೆ ಸಿಂಹಾಸನ. ஆகாசம் ಹೇಗಿದೆ? ನನಗೆ ಸಿಂಹಾಸನವು. இப்ப அந்த இடம் அழுக்கா போச்சா? ಆ ಒಂದು ಸ್ಥಳವು ಅಶುದ್ಧವಾಗಿ ಹೋಯಿತೆ. அந்த ஆகாயத்தை கர்த்தர் மாற்றுவாரா? ಆ ಆಕಾಶವನ್ನು ದೇವರು ಬದಲಾಯಿಸುತ್ತಾನೆಯೇ? அவருடைய சிங்காசனம் மாத்தணுமா? ಆತನ ಸಿಂಹಾಸನವನ್ನು ಬದಲಾಯಿಸಬೇಕೇ? இல்ல ಇಲ್ಲ. அவரே மாறணும் அர்த்தமாயிருது. ಆತನ ಬದಲಾಗುತ್ತಾನೆ ಎಂದು ಅರ್ಥವಾಗುತ್ತದೆ. ஆண்டவரை மாத்த முடியுமா? ದೇವರನ್ನು ಬದಲಾಯಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯನೇ? தேவையில்லையா? அது ಬೇಕಾಗಿಲ್ಲವೇ? இல்ல ಇಲ್ಲ. அவர் பரிசுத்தர், ಆತನು ಪರಿಶುದ್ಧನು. அவர் பரிசுத்தர், ಆತನು ಪರಿಶುದ್ಧನು. அவர் பரிசுத்தர், ಆತನು ಪರಿಶುದ್ಧನು. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. ನೀನೇ ನೀನ್ ಮಾತ್ರಮೇ. நீரே ನೀ ಮಾತ್ರಮೇ. நீரே ನೀ ಮಾತ್ರಮೇ. ನೀರೇ ನೀ ಮಾತ್ರಮೇ. அவர் இருக்கிற அந்த இடம் தான் பரிசுத்தம். ಆತನಿರುವಂತಹ ಒಂದು ಸ್ಥಳವೇ ಪರಿಶುದ್ಧವು. ஆகாயம் எனக்கு, வானம் எனக்கு சிம்மாசனம். ಆಕಾಶವು ನನಗೆ, ಭೂಮಿ ಆಕಾಶವು ನನಗೆ ಸಿಂಹಾಸನವು. காலு வச்சா ನನ್ನ ಕಾಲನ್ನು ಇಟ್ಟರೆ போதி. ಭೂಮಿಯು ನನಗೆ ಪಾದಪೀಠ. பூமி எனக்கு எப்படி இருக்குது? ಪಾದಪೀಠವು. பாதபீಠ, பாதம் அழுக்கா இருக்குது ஆண்டவரே. ಆಗ ಪಾದವು ಅಶುದ್ಧವಾಗಿದೆ ದೇವರೇ. உங்க செருப்பு அழுக்கா இருக்குது, ನಿಮ್ಮ ಚಪ್ಪಲಿ ಅಶುದ್ಧವಾಗಿದೆ. அந்த பூமி மேல வச்சதுனால எல்லாமே அழுக்கா போச்சு. ಆ ಭೂಮಿ ಮೇಲೆ ಇಟ್ಟಿದ್ರೆ ಎಲ್ಲವೂ ಅಶುದ್ಧವಾಯಿತು. பூமியை புதுசு பண்ணுங்க, காலையும் புதுசு பண்ணுங்க சொல்லுவோமா? ಆ ಭೂಮಿಯನ್ನು ಹೊಸದು ಮಾಡಿರಿ, ಕಾಲನ್ನು ಹೊಸದು ಮಾಡಿ ಎಂದು ನಾವು ಹೇಳುತ್ತೇವಾ? பூமியில அழுக்கு பாவம் செய்யல, ಭೂಮಿಯಲ್ಲಿ ಭೂಮಿ ಪಾಪ ಮಾಡಲಿಲ್ಲ. ஆனா ಆದರೆ அடுத்த வசனம் சொல்லுங்க, ನಂತರ ವಾಕ್ಯ, ನೀವು ನನಗೆ ಇನ್ನೆಂಥ ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟಿಕೊಡುವಿರಿ? ஏப்பா நான் இருக்கிற இடமே நல்லதானே இருக்குது, நீ எனக்கு என்ன ஆலயத்தை நீ கட்டுவேன்னு கேக்குறாரு. ಅಪ್ಪ ನಾನು ಇರುವಂತ ಸ್ಥಳವು ಚೆನ್ನಾಗಿದೆಯಲ್ಲ, ನೀವು ನನಗೆ ಎಂತ ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟಿರಿ ಎಂದು ಆತನು ಕೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. ನನ್ನ ವಿಶ್ರಾಂತಿಗೆ ತಕ್ಕ ಸ್ಥಳವು ಎಂತದು? நான் வாசம் பண்ணணும், விஸ்ராந்தி எடுக்கணும் நீ நினைச்சா, ನಾನು ವಾಸ ಮಾಡಬೇಕು, ವಿಶ್ರಾಂತಿಯನ್ನು ತೆಗೆದುಬೇಕೆಂದು ಅಂದುಕೊಂಡರೆ, நீ எந்த மாதிரி வீட்டை எனக்கு நீ ரெடி பண்ணி கொடுப்ப? ಎಂತ ಸ್ಥಳವನ್ನು ನನಗೆ ನೀನು ಮನೆಯನ್ನು ನೀನು ಸಿದ್ಧ ಮಾಡಿ ಕೊಡುತ್ತಿ? நான் வாசம் பண்றதுக்கு ஒரு தக்க ஒரு ஆலயத்தை, ஒரு வீட்டை நீ எனக்கு செஞ்சு கொடுக்க முடியுமா? ನಾನು ವಾಸ ಮಾಡಲಿಕ್ಕೆ ತಕ್ಕಂತ ಒಂದು ಆಲಯವನ್ನು, ಒಂದು ಮನೆಯನ್ನು ನೀನು ಸಿದ್ಧ ಮಾಡಿ ಕೊಡುತ್ತೀಯಾ? நீயே அசுத்தமா இருக்கிற, ನೀನೇ ಅಶುದ್ಧವಾಗಿದ್ದಿ, நீயே ಕೆಟ್ಟು போயிருக்கிற, ಕೆಟ್ಟು ಹೋಗಿದ್ದಿ. நீ எப்படி எனக்கு நான் வாசம் பண்றதுக்கு, நான் பரிசுத்தமா வாழ்றதுக்கு நீ ஒரு வீட்டை எனக்கு எப்படி கட்டி கொடுப்ப? ಹೇಗೆ ನಾನು ವಾಸ ಮಾಡುವುದಕ್ಕೆ, ನಾನು ಪರಿಶುದ್ಧವಾಗಿರುವುದಕ್ಕೆ ಹೇಗೆ ನೀನು ನನಗೆ ಒಂದು ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟಿಕೊಡುತ್ತಿ? ஒரு வாசஸ்தலத்தை நீ கட்டி கொடுக்க முடியுமா? ಒಂದು ವಾಸಸ್ಥಳ ನೀನು ಕಟ್ಟಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯನೇ? ஒரு ரூம்னா இருக்கலாம், ಒಂದು ರೂಮ್ ಅಂದ್ರೆ ಇರಬಹುದು. ஒரு வீடுன்னா, ಒಂದು ಮನೆ ಇದ್ದರೆ நாம இங்க இருந்து அங்க போலாம், அங்க இருந்து இங்க வரலாம், சமைக்கலாம், குளிக்கலாம், படுக்கலாம், விளையாடலாம், டிவி பார்க்கலாம், மியூசிக் வாசிக்கலாம், எல்லாரும் கூட உட்கார்ந்து பேசலாம். இது வீடு. ಮನೆ ಎಂದರೆ ನಾವು ಇಲ್ಲಿಂದ ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗಬಹುದು, ಅಲ್ಲಿಂದ ಇಲ್ಲಿಗೆ ಹೋಗಬಹುದು, ಕುಳಿತುಕೊಳ್ಳಬಹುದು, ನಿಂತುಕೊಳ್ಳಬಹುದು, ಆಡಬಹುದು, ಊಟ ಮಾಡಬಹುದು, ಅದು ಮನೆ. ಉಪಚರಿಸಬಹುದು, ಆರಾಧಿಸಬಹುದು, ವಿಚಾರಿಸಬಹುದು, ಅವರನ್ನು ನಾವು ವಿಚಾರಿಸಬಹುದು, ಅನ್ಯೋನ್ಯವಾಗಿ ಪಾಠ ಪಾಡಬಹುದು, ಅನ್ಯೋನ್ಯವಾಗಿದ್ದ ಹಾಡನ್ನು ಆಡಬಹುದು. இது வாசஸ்தலம். ಇದು ವಾಸಸ್ಥಳವು. நான் வாசம் பண்றதுக்கு நீ ஒரு ಸ್ಥಳத்தை எப்படி ரெடி பண்ணி கொடுத்தாரு? ನಾನು ವಾಸ ಮಾಡೋದಕ್ಕೆ ಒಂದು ಸ್ಥಳವನ್ನು ಹೇಗೆ ನೀನು ನನಗೆ ಸಿದ್ಧ ಮಾಡಿ ಕೊಡುತ್ತಿ? கர்த்தர் கேட்கிறார், ಯೆಹೋವನು ಕೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. பதில் என்ன சொல்லுவீங்க? ಉತ್ತರ ಏನು ಕೊಡುತ್ತೀರಿ?
ஆண்டவரே நாங்க புக் அடிச்சு காசு கலெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணி தருகிறோம். ದೇವರೇ ನಾವು ಟಮಟೆ ಹೊಡೆದು ನಾವು ಎಲ್ಲರ book ಅಡಿಚಿ ಒಂದು ಬುಕ್ ಅನ್ನು ಹೊಡೆದು ನಾವು ಎಲ್ಲರಿಗೆ ಕೊಟ್ಟು ದುಡ್ಡನ್ನು ವಸೂಲು ಮಾಡಿ எல்லாரும் காசு கொடுத்தாங்கன்னா ஒரு வாசஸ்தலத்தை கட்டி கொடுத்துருவேன்னு சொல்ல ಎಲ್ಲರೂ ಹಣವನ್ನು ಕೊಟ್ಟರೆ ನಾವು ಒಂದು ವಾಸಸ್ಥಳವನ್ನು ಕಟ್ಟಿಕೊಡಬಹುದು ಎಂದು ಹೇಳುತ್ತೀರಾ? முடியுமா? ಸಾಧ್ಯನೇ? அவர் சொல்றாரு எப்படிப்பட்ட வாசஸ்தலம் நீங்களால கட்ட முடியும்? ಆತನು ಕೇಳುತ್ತಾನೆ ಯಾವ ವಿಧವಾದಂತ ವಾಸಸ್ಥಳವನ್ನು ನನಗೆ ನೀವು ಕಟ್ಟಿಕೊಡುತ್ತೀರಿ? நான் இப்ப இருக்கிற இடத்தை விட நீ பெட்டரா இப்படி கட்டி கொடுப்பியா? ನಾನು ಇರುವಂತ ಸ್ಥಳಕ್ಕಿಂತ ಉತ್ತಮವಾದ ಸ್ಥಳವನ್ನು ನೀನು ನನಗೆ ಕಟ್ಟಿಕೊಡುತ್ತೀಯಾ? வானம் எனக்கு சிங்காசனம், ಆಕಾಶವು ನನಗೆ ಸಿಂಹಾಸನವು, காலு வச்சு அது பூமி, ಕಾಲು ಇಟ್ಟರೆ ಅದು ಭೂಮಿಯು. இதுதான் நான் இப்ப இருக்கிற இடம். ಇದುವೇ ನಾನು ಇವಾಗ ಇರುವಂತ ಒಂದು ಸ್ಥಳವು. ஆண்டவரே நீ இருக்கிற இடம் சரியில்லை, நான் ஒரு வாசஸ்தலத்தை கட்டி கொடுக்குறேன், நீங்க வாசம் பண்ணும்படி அப்படி நீ எப்படி சொல்லுவ? ದೇವರೇ ನೀವು ಇರುವಂತಹ ಸ್ಥಳವು ಸರಿ ಇಲ್ಲ, ನಾನು ನೀವು ವಾಸ ಮಾಡುವಂತ ಒಂದು ಸ್ಥಳವನ್ನು ನಾನು ಕಟ್ಟಿಕೊಡುತ್ತೇನೆ ಎಂದು ನೀವು ಹೇಗೆ ನೀವು ಮಾಡುತ್ತೀರಿ? சிந்திக்க வைக்கிறார் ஆண்டவர், ನಮ್ಮನ್ನು ಯೋಚನೆ ಮಾಡುವಂತ ಮಾಡುತ್ತಾನೆ ದೇವರು. அதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்லுது? ಅದರ ನಂತರ ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? ಇವುಗಳನ್ನೆಲ್ಲ இது எல்லாவற்றையும், அதாவது இந்த இடங்கள், இந்த ஜாகா, இந்த இடங்கள் எல்லாவற்றையும் ನನ್ನ ಕೈಯೇ ನಿರ್ಮಿಸಿತು. என்னுடைய கைதானே உண்டாக்கியது. ಹೌದು, ನನ್ನ ಕೈಯಿಂದಲೇ ಹೌದು, என்னுடைய கையினாலே ಇವುಗಳೆಲ್ಲ ಉಂಟಾದವು. இந்த இடங்களை எல்லாம், இந்த ஸ்தலங்களை எல்லாம் நான் உண்டு பண்ணினேன். ನಾನು ಕಟಾಕ್ಷಿಸುವವನು ಎಂತವನೆಂದರೆ, ஆனா நானு கட்டாட்சிசுவவனும் நான் ஆசீர்வாதத்தோடு ஏற்றுக்கொள்வேன் யாருன்னு தெரியுமா? ದೀನನು, தீனனு, ಮನಮುರಿದವನು, மனசு முறிதவனும், ನನ್ನ ಮಾತಿಗೆ ಭಯಪಡುವವನು என்னுடைய வசனத்தை கேட்டு உள்ளத்துக்குள்ள நொறுங்கி ஒட்டஞ்சு போனவனும் ಆಗಿರುವವನೇ. அப்படிப்பட்டவன் தானே. தமிழ், கன்னடா, ஹிந்தி. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிம்மாசனம், பூமி எனக்கு பாதப்படி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கி இருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? நீங்க எப்படி எனக்கு கட்டுவீங்கன்னு கேக்குறாரு. என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால், என்னுடைய கரமே இது சிருஷ்டிச்சு இடத்தையெல்லாம், இவைகள் எல்லாம் உண்டாயின என்று இந்த இடமெல்லாம் உண்டாயிருச்சு கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு, உங்கள் ஆவியில நொறுங்குண்டு, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். என்னுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனை தான் நான் நோக்கி பார்ப்பேன். यहोवा यों कहता है, आकाश मेरा सिंहासन और पृथ्वी मेरे चरणों, आकाश मेरा सिंहासन और पृथ्वी मेरे चरणों की पृथ्वी चौकी है, मेरे चरणों की चौकी है। तुम मेरे लिए कैसा भवन बनाओगे और मेरे विश्राम का कौन सा स्थान होगा? कौन सा स्थान होगा? यहोवा की यह वाणी है, ये सब वस्तुएं मेरे हाथ ही की बनाई हुई है, इसलिए ये सब मेरी ही है, परंतु मैं उसी की ओर दृष्टि करूंगा जो दीन और खेदित मन का हो और मेरा वचन सुनकर थरथराता हो। आमेन। This is what the Lord says. Heaven is my throne. Heaven is my throne. And the earth is my footstool. The earth is my footstool. Where is the house? Where is the house? You will build for me. You will build for me. Where will my resting place? Where will be my resting place? Be. Has not my hand? Has not my hand made all these things? Make all these things. And so they came into being. That's why they have come to be. Declares the Lord. Declares the Lord. This is the one. This is the one. This is the one. I esteem. He who is humble. And contrite in spirit. And trembles at my word. యెహోవా ఇలాగూ ఆజ్ఞ ఇచ్చుచున్నాడు, ఆకాశము నా సింహాసనము, భూమి నా పాదపీఠము, మీరు నా నిమిత్తము కట్టనుద్దేశించు ఇల్లు ఏ పాటిది, నాకు విశ్రమ స్థానముగా మీరు కట్టనుద్దేశించున్నది ఏ పాటిది, అవన్నీ నా హస్తకృత్యములు, అవి నా వలన కలిగినవి అని యెహోవా సెలవిచ్చుచున్నాడు. ఎవడు దీనుడై నలిగిన హృదయము గలవాడై నా మాట విని వణుకుచుండునో వానినే నేను దృష్టించుచున్నాను. ఆమేన్. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்ற வார்த்தைக்கு கேட்டு நடுங்குகிற ஆள் இருக்கான் பாத்தீங்களா? ಯೆಹೋವನು ಹೇಳುವಂತ ಮಾತನ್ನು ಕೇಳಿ ನಡುಗುತ್ತಾನಲ್ವೇ, ನಡುಗುವಂತ ವ್ಯಕ್ತಿ ಇದ್ದಾನಲ್ಲವೇ, அவனுக்கு பேர் ஹெரடி. ಅವನ ಹೆಸರು ಹೆರಡಿ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ಅದಕ್ಕೆ ಹಾಗೆಂದರೆ ಏನರ್ಥವೆಂದರೆ கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஒட்டஞ்சி போனவன் அர்த்தம்.
ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿ ಒಡೆದು ಹೋದವನೆಂದು ಅರ್ಥವು. தன்னுடைய ஷேப் போயிருச்சு அவனுக்கு, ತನ್ನ ರೂಪವು ಹೋಯಿತು ಅವನಿಗೆ, தன்னுடைய அகங்காரம் கர்வம் போயிருச்சு, ತನ್ನ ಅಹಂಕಾರವು ಗರ್ವವು ಹೋಯಿತು. அவன் ஹம்பிள் ஆயிட்டான், அவன் வந்து அப்படியே தாழ்மையானா மாறிட்டான், ಅವನು ದೀನನಾದನು, ಹಾಗೆಯೇ அவன் சிறுமைப்பட்டு போயிட்டான், ಅವನು ಮನ ಮುರಿದವನಾದನು. சங்கீதத்துல நீங்க படிச்சீங்கன்னா நிறைய தடவை அங்க தாவீது சொல்லி புலம்புவான், ஆண்டவரே நான் சிறுமைப்பட்டிருக்கிறேன். ಕೀರ್ತನೆ ನಾವು ಓದುವಾಗ ಅನೇಕ ಕಡೆ ನಾವು ದಾವೀದನು ಹೇಳ್ತಾನೆ, ದೇವರೇ ನಾನು ಜಜ್ಜು ಹೋಗಿದ್ದೇನೆ. எல்லாரும் என்னை பார்த்து நிந்திக்கிறாங்க, என்னை கேலி பண்றாங்க, என்னை வந்து பரியாசம் பண்றாங்க, ಎಲ್ಲರೂ ನನ್ನ ನಿಂದಿಸುತ್ತಾರೆ, ಗೇಲಿ ಮಾಡುತ್ತಾರೆ, ಪರಿಹಾಸ ಮಾಡುತ್ತಾರೆ. உங்களுடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படிய எல்லாரும் நிந்திக்கிறாங்க. ನಿನ್ನ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಾನು ವಿಧೇಯನಾಗಿರುವಾಗ ಎಲ್ಲರೂ ನನ್ನನ್ನು ಗೇಲಿ ಮಾಡುತ್ತಾರೆ, ನಿಂದಿಸುತ್ತಾರೆ. நான் அப்படியே என்ன பண்ணிருக்கிறேன், அப்படியே ಕುಗ್ಗಿ ಹೋದ ಹೃದಯದಲ್ಲಿ ನಾನು ನಲ್ಗಿನ ವಿರಿಗಿನ ನಲ್ಗಿನ அந்த ஒரு இருதயத்துல அப்படியே ஒட்டஞ்சி தான் போயிருக்கிறேன். ನಾನು ದೀನನಾಗಿ ಮುರಿದ ಮನಸ್ಸವನಾಗಿ ನಾನು ಇದ್ದೇನೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் ಆದರೆ அவங்கள தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, ಕಟಾಕ್ಷಿಸುವ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. ಅವರನ್ನೇ ದೇವರು ಕಟಾಕ್ಷಿಸುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. என்ன ಅರ್ಥ? ಹಾಗೆಂದ್ರೆ ಅರ್ಥವು, அந்த இடம் தான் எனக்கு வேணுங்கிறார் ಆண்டವರೇ. ಆ ದೇವರು ಆ ಒಂದು ಸ್ಥಳವೇ ನನಗೆ ಬೇಕು ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ ದೇವರು. ಮನುಷ್ಯ ಮಧ್ಯ ದೇವಾದಿ ದೇವನು ವಾಸ ಮಾಡುವನು, ಈಗ ಮನುಷ್ಯರ ಮಧ್ಯದ ದೇವಾದಿ ದೇವನು ವಾಸ ಮಾಡುವನು. ಹಲೋ 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 ಒಂದು ನಿಮಿಷ. எங்க அப்ஸ்டேர்ஸ்ல வந்து இருப்பாரா, ಮೇಲ್ಮಾಡಿಯಲ್ಲಿ ಇರುತ್ತಾನೆಯೇ? தேவன் ஜனங்களோட இருப்பார்னா எங்க இருப்பாரு? ದೇವರು ಜನರೊಟ್ಟಿಗೆ ಇರುತ್ತಾನೆ ಅಂದ್ರೆ ಎಲ್ಲಿರುತ್ತಾನೆ? பாஸ்டர் நல்ல நம்ம சோஃபா போட்டு வச்சிடலாம் ஆண்டவருக்கு, ಒಳ್ಳೆ ಒಂದು ಸೋಫಾವನ್ನು ಇಡೋಣ ಪಾಸ್ಟರ್ ನಾವು ದೇವರಿಗೆ. அவருக்கு பக்கத்துல நீங்க கொஞ்சம் பக்கத்துல ஒரு சின்ன சேரா போட்டு உட்காந்துங்க, ಅವ್ರ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬೇಕಾ ನೀವು ಒಂದು ಚೇರ್ ಹಾಕೊಂಡು ಕುಳಿತುಕೊಳ್ಳಿ. வேணும்னா எல்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இன்னும் பக்கத்துல இருப்பாங்க, ಎಲ್ಡರ್ಸ್ ನಲ್ಲಿ ಹಿರಿಯರೆಲ್ಲ ಕರ್ಕೊಂಡು ಬಂದು ನಿಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕೂರಿಸ್ಕೊಳ್ಳಿ. அந்த மாதிரி ஹால் ಪ್ರಿಪೇರ್ பண்ண முடியாது, ಆ ವಿಧವರನ್ನು ನಾವು ಸಿದ್ಧ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அந்த மாதிரி ஒரு கோணை நம்ம ಆ ವಿಧವಾದ ಕೋಣೆಯನ್ನು ನಾವು ಸಿದ್ಧ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இல்ல எங்க வந்து உட்கார்றதுக்கு இஷ்டப்படுறாரு, ಎಲ್ಲಿ ಬಂದು ಆತನು ಕುಳಿತುಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತಾನೆ, எந்த இடத்துல வாசம் பண்ண விரும்புறாரு, ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತಾನೆ. வசனத்துக்கு நடுங்க. ஆமென், ஹல்லேலூயா. வசனத்துக்கு நடுங்கறான் பாருங்க, அவனுக்குள்ள ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಡುಗುತ್ತಾರಲ್ಲವೇ ಅವರೊಳಗೆ. இதை குறித்து நம்ம அடுத்த வாரத்துல படிப்போம். ಇದನ್ನು ಕುರಿತು ಮುಂದುವರಿಕೆ ನಾವು ಬರುವ ದಿನಗಳಲ್ಲಿ ನೋಡೋಣ. கர்த்தருடைய சித்தமா இருந்தால் ದೇವರ